எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோ ரொம்ப நெகட்டிவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டோட்டலாக பாசிட்டிவாக போக போகுதுங்க. ஏன்னா டாபிக் அந்த மாதிரி தான். ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து என்னோட வீடியோக்களில் திருப்பி இதே கேள்வியை கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. டாக்டர், சில பேர் முட்டாள்தனமாக பாய்சன் சாப்பிட்றாங்க, இதை எப்படி என்ன டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு ட்ராப்பா, ஒரு நெகட்டிவ் விஷயத்த நான் பேசணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமா ஒன்றுமே புரியல எனக்கு. பேசிக்கலாக இதில் நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற நல்ல விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததையும் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு, நஞ்சுக்கள் பொறுத்த வரைக்கும் நஞ்சு அப்படிங்கிறது தெரிஞ்சே நம்ம உயிரை எடுத்துக்க எந்த நஞ்சு சாப்பிட்டாலும் நஞ்சை பொறுத்து வாய்க்குள்ளே போகும்போது சில நஞ்சுக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வாயிலேயே ஓட்ட போடும், இல்லைனா போகும்போது உணவு குழாயில் ஓட்ட போடும், இல்லைனா வயிற்றில் ஓட்ட போடும். ஸ்ட்ராங் இல்லாத நஞ்சுக்கள் நம்மளை கொல்லக்கூடிய நஞ்சுக்கள் அப்படிங்கிறது இதையெல்லாம் தாண்டி வயிற்றுக்குள்ளே வந்துட்டாலும் இந்த நஞ்சு வயிற்றுக்குள்ளே போகும்போது கடுமையான வலி, குடல் பகுதிகளில் வலி, வாந்தி வருதல் போன்ற உணர்வு, வாந்தி வரது போன்ற விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். மேலும் இந்த நஞ்சு வேகமாக ரத்தத்துக்குள்ளே பரவ ஆரம்பிக்குது. இந்த நஞ்சு ரத்தத்தில் கலக்கும்போது உங்களுக்கு உடலோட உறுப்புகளை ஒன்றொன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். குறிப்பாக ரத்தத்தில் கலந்து முதல்ல அது இதயத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பெரும்பாலான நஞ்சுக்கள், இங்கே நான் நஞ்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ஓவரால் நம்ம மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா நஞ்சுக்களுக்கும் ஒரு பொதுவான ஆக்ஷன் ஒன்று இருக்குது. அதனால தான் நான் இந்த வித நஞ்சோட பேரையும் குறிப்பிடாமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இதயத்தை இந்த நஞ்சுக்கள் பாதித்த பின்னாடி கூடவே நரம்புகளையும் சில நஞ்சுக்கள் பாதிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பையும் அட்டாக் பண்ணி முடிவில் செப்டிக் ஷாக், உறுப்புகள் செயலிழப்பு, எல்லா உறுப்புகளையும் செயலிழக்க செய்ய வச்சு இறப்பை ஏற்படுத்துறது தான் நஞ்சுக்களோட வேலை. இதை விட ரொம்ப கொடுமையானது, ஆஸ்பத்திரிக்கு தப்பி தவறி அவங்க கூட்டி வரப்பட்டாங்க அப்படின்னா அங்கே வேற வழியே கிடையாது. அந்த நஞ்சுக்களை வெளியே எடுக்க பார்க்கணும். ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் சீக்கிரம் வயிற்றுக்குள்ளே போன நஞ்சை வெளியே எடுக்கிறது தான் ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய வேலை. அதாவது எல்லா நஞ்சுகளுக்கும் நம்ம அந்த டியூபை விட்டு வயிற்றுக்குள்ள நேசோகாஸ்ட்ரிக் டியூபை விட்டு ஸ்டொமக் வாஷு, கேஸ்ட்ரிக் லேவேஜ் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. இப்போ கெரோசின் போன்ற ஆயில் சில சமயம் குழந்தைங்க தெரியாமல் குடிச்சிடுவாங்க. ஏதோ ஜூஸ் மாதிரி, கலர் அதோட நிறம் வேறு மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப பொதுவான விஷயம் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி கெரோசின் அப்போல்லாம் நம்ம டியூபை போட முடியாது. உள்ள டியூபை போட்டோம் அப்படின்னா கெரோசின் ஒரு எடை குறைவான ஒரு திரவம் இல்லையா, நம்மளால் அது உடலுக்குள்ளே போகும்போது அந்த கெரோசின் ஈஸியாக வயிற்று பக்கம் திருப்பி நம்ம அந்த டியூபை போடும்போது இந்த உணவு குழாய் வழியாக மூச்சு குழாய்க்குள்ளே போய் ஆஸ்பிரேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மூச்சுக்குள்ளே நுரையீரலை பாதிச்சு நுரையீரல் செயலிழப்பை ஏற்படுத்தி உடனே இறப்பை ஏற்படுத்திடும். இன்னொன்று ஆசிடு, இந்த அமிலங்கள் கண்டிப்பாக இருக்கும்போது நம்ம உள்ளே விட முடியாது டியூப்பை. அப்போது அதுக்கு நம்ம வேறு வழி கிடையாது. அது குறிப்பிட்ட நஞ்சு பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் நம்ம இந்த டியூப்பை உள்ளே விட்டுட்டாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட முடியாது நஞ்சுக்களை. ப்ளஸ் என்ன நஞ்சு அப்படிங்கிறத பொறுத்து சில சமயம் இந்த டியூப் விடுறதுனால ஓட்டை உருவாகிடலாம். வீட்டில் ஓட்டை ஏற்படுறது, உணவு குழாயில் ஓட்டை ஏற்படுறது, எங்கே வேணால் ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா அது மறுபடியும் உடனே சர்ஜரி தான். சர்ஜரியை நம்மளால் பண்ண முடியாது. மூச்சு விட சிரமப்படுறாங்க அப்படிங்கும்போது உடனே இன்னொரு டியூபு நம்ம மூச்சு குழாய்க்கு போட வேண்டியிருக்கும். இன்டுபேஷன், எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷன் பண்ணி அவங்கள சுவாசம் பண்ண வைக்க வேண்டிய தேவை இருக்கும். மேலும் இந்த டியூபை போட்டு சைடு எஃபெக்ட் வாயில் நீண்ட காலத்துக்கு அந்த புண்கள் மாதிரி ஏற்படும், துர்நாற்றம் வாயிலேருந்து வரும், இதயம் மெதுவாக துடிக்கும். இதெல்லாம் ஒரு எஃபெக்ட்னா இந்த நஞ்சுக்கள்லேருந்து நீங்கள் சப்போஸ் குணமாகி வந்துட்டீங்க அப்படின்னாலும் அது நம்மளை நார்மல் லைஃப் வாழ விடாது. இந்த நஞ்சுக்கள் பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, பொதுவாக இதயம் நிரந்தரமாக ஒரு விதமான டேமேஜுக்குள்ளாக இருக்கும். அதனால் பழையபடி இயங்காது. மூச்சு விடுவதில் சிரமம் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் இருக்கும். தூக்கம் நம்ம நினச்சாலும் வராது. நடையில் நடுக்கம், கை கால் விரல்கள் நடுக்கம், இதெல்லாம் என்னென்னா நரம்புகளையும் பாதிச்சிருக்கும். பொதுவாக பெரும்பாலான நஞ்சுகள் நரம்பை டைரெக்டாக தாக்கக்கூடிய நஞ்சுகள் தான் நம்ம ஊரில் பயன்படுத்தக்கூடிய நஞ்சுகள். ஆக மொத்தம் எவ்வளவு கொடுமைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது உங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அந்த இயற்கை மரணம்னு ஒரு வீடியோ போட்டேன். அது எந்த அளவுக்கு சேஃபாகவும் வலி இல்லாமலும்
பிரச்சனை ஏற்படுத்தாமலும் இருக்குது அப்படிங்கிறத குறித்து, வயதான பின்னாடி வரக்கூடிய மரணம் குறித்து எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி ஒரு மரணம் குறித்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இந்த மரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுமையிலும் கொடுமையாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் சாஃப்டாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த முடிவை நம்ம நீக்கிடுவோம். நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தாங்க சில டெக்னிக்ஸ் இருக்குது. நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது மோட்டிவேஷன் புக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்பேன். இதில் ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் கோபம், சோகம், மற்றவங்க நம்மளை காயப்படுத்துறது, நாம் மற்றவங்களை காயப்படுத்துறது அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. பட் இந்த கோபம், சோகம், ஆற்றாமை இதெல்லாத்தையும் நம்மளால் எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போது ஒரு விஷயம் உங்களை ஒருத்தரை காயப்படுத்திட்டா கூட அதை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அந்த எமோஷனை சப்ரஸ் பண்ணுறது, எமோஷனை அடக்கி வைக்கிறதும் ஒரு வகையில் தப்பு. ஏன்னா போக 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 அது பெருசாகும். நம்ம அடக்கி வைக்க ஒரு விஷயம் மேலும் மேலும் பெருசாகி கோபப்படுத்தி அந்த கோபம் இன்னும் அதிகமாகி அதை இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுற அளவுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு தான் உருவாகும். இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம பாசிட்டிவாக இருப்போம், நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மைண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுவுமே நம்ம மைண்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது. இதுதான் ரெண்டு விஷயங்கள் நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது. ஆனால் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணுச்சு, உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கும்போதும் அந்த பிரச்சனைகளில் எது சரி எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குள்ளாரையே ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆள் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மக்கிட்ட பேச முயற்சி செய்யும், ஆனால் அதை பேச விடமாட்டோம் நம்ம. இப்போ உங்கள் பாஸ், ஒருத்தர் மேல் அதிகாரி திட்டாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா திட்டிருக்க மாட்டார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என்னை குறை சொல்கிறதே இவளுக்கு இதே வேலையாக போச்சு, என்னை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இவருக்கு எப்போ பார்த்தாலும் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி உடனே நம்மளோட குழந்தை மனசு இல்லையா, உடனே கிட்டுன்னு நம்மளுக்கு கோபம் பயங்கரமாக வரும், எரிச்சல் வரும். இதனால் இந்த கோபம் எரிச்சலே அப்படியே அதை நம்ம அவர்கிட்ட காமிக்க முடியாமல் போகிறதுனால நம்ம மனசு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு வழியில் இந்த கோபமான மனசை ஆற்றணும்னா அப்போ நம்ம இந்த தப்பான விஷயத்த பண்ணணும், ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறிடுறோம். ஆனாங்க ரியாலிட்டி என்ன, இந்த ரிப்போர்ட்டில் தப்பு இருக்குது, அந்த தப்பை சரி செஞ்சால் நம்ம கெட்ட பேர் வாங்க மாட்டோம். அதை அடுத்த நாளே கூட அதை ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத பார்த்து சரி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை தீரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உங்கள் ஆள் மனசு இருக்குது. ஆனால் அந்த ஆள் மனசு நம்ம பேசவே விட மாட்டோம். தட்டி உட்கார், நீ கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பிரச்சனை, அவங்க மேலே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கோபம் வெவ்வேறு விதமாகவும் வெளிப்படும், நம்ம ஆள் மனசு பேச விடாமையே செஞ்சதுனால. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க. அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் இமோஷனாக இருந்தாலும் சரி, அந்த இமோஷன் பொதுவாக இப்போ அதீதமான கோபம் அப்படின்னு வைங்களேன், அந்த அதீதமான கோபம் வரும்போது நம்மளுக்கு அந்த கோபத்தை உணர முடியும். ஃபஸ்ட்டு சின்ன ஒரு பிரச்சனையாக ஆரம்பிக்கும், பேச பேச ஒரு பெரிய வாக்குவாதமாக போகும். வாக்குவாதம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக அதாவது ஒரு ஸ்டேஜில் உங்கள் மனசு தான் அதான் ஒத்துக்காதே, சப்கான்ஷியஸ் மைண்டு ஆள் மனசை அடக்கிக்கிட்டே இருக்குமே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிராளி மேலே மிக அதீதமான கோபமும் பிடிச்சி எந்திரிச்சு அடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு வெறியும் உருவாகும். கோபம் வெறி, ரேஜ் உண்டாகுது. இந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் விடுறது நம்ம மனசு மட்டும் கிடையாது, நம்ம உடம்பும் இதுக்கு சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணும். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு உங்களுக்கு மேலும் மேலும் அப்படியே பாயில் பண்ண வைக்கும், அப்படியே கொதிக்குது ரத்தம் அப்படிம்பீங்கள, அது நடக்க தான் செய்யும் உள்ளார.
அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒரு நிமிஷம் நிதானித்து இந்த கோபம் வரும்போதே பயங்கரமான அந்த எனர்ஜி அதிகரிக்கிறது தெரியும் போது அதை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நான் படித்த உளவியல் ஆய்வாளர் சொன்ன ஒரு டெக்னிக்கு. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த உணர்ச்சி வந்து நம்மளோட சின்னுன்னு சொல்லக்கூடிய தாடை பகுதியிலேருந்து கீழே நம்ம தொப்புள் பகுதி வரைக்கும் இந்த சின், தொண்டை, நெஞ்சு பகுதி, மேல் வயிறு, தொப்புள் பகுதி, இல்லைனா சம்டைம்ஸ் பேக் சைடு நம்மளோட முதுகு பகுதி, இந்த அதீதமான கோபம் ஏற்படும் போது நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்க சொல்கிறார். உங்கள் உடம்பு எப்படி இதை ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கவனிக்க சொல்கிறார். கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையாக தான் இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு ஒரு அழுத்தம், தீவிரமான அழுத்தம், இந்த இமோஷன் வந்து எப்போவுமே வந்து மனசில் மட்டும்தான், பிரெயினில் மட்டும்தான் இமோஷன்னு கிடையாது. அந்த இமோஷன் வந்து ஃபிசிக்கலாகவும் வெளிப்படும், உங்களோட உடம்புலையும் அது வெளிப்படும். அதை உங்களால் உணரவும் முடியும். ஒரு செகண்ட் நிதானித்து எந்த இடத்துல அந்த கோபம் ஏற்படுது, அந்த ஃபீலிங், அதனால் அந்த கோபத்தினால எந்த இடத்துல வந்து அந்த உணர்ச்சிகள் ஏற்படுது, அழுத்துற மாதிரி இருக்கா, வலி மாதிரி கூட தெரியும். அது வயிற்று பகுதியில் தெரியலாம், நெஞ்சு பகுதியில் தெரியலாம், தாடி பகுதியில் தெரியலாம், முதுகு பகுதியில் கூட தெரியலாம், கீழ் முதுகு பகுதியில் அது தெரியலாம். ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு பாருங்கள். ஓகே, நம்ம மனசு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு இந்த வலியை உண்டாகுது. இப்போ ஒரு நிமிஷம் நிதானித்து இதை கவனிக்கும் போதே நீங்கள் வந்து கேட்ட விஷயந்தான் இருந்தாலும் நல்ல மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டு பாருங்கள். இந்த சமயத்தில் அந்த உணர்ச்சிக்கு ஒரு பேர் வைங்க. அந்த பயமாக, இப்போ வந்து ஒரு வேளை அந்த வலி ஏற்படுது, இதெல்லாம் ஏற்படும்போது எதனால் இது ஏற்படுது, இப்போ இதுக்கு காரணம் கோபமா, பயமா, ஏமாற்றமா, வேறு ஏதாவது தப்பாக நடந்துடும், இல்லை இவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, என்ன அப்படிங்கிறத நேம் பண்ணணும். நீங்கள் வந்து சொல்லணும், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், அந்த உணர்ச்சிக்கு ஒரு பேர் வைக்கணும். அந்த உணர்ச்சிக்கு ஒரு பேர் வச்சிட்டிங்கனாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டு உங்களோட உடம்புல நடக்கிற அந்த மாறுபாடுகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போது கம்முனு கடை அடக்கி வச்சிங்கள ஒரு விஷயம், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனசு, அந்த ஆள் மனசை நீங்கள் பேச விடுவீங்க. ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து கண்டிப்பாக ஆள் மனசு பேச ஆரம்பிக்குது உங்கள்கிட்ட. இந்த மாதிரி கொஞ்சம் அதை உடம்பையும் மனசையும் சேர்த்து நம்ம கவனிக்கும்போது, மேலும் இந்த உணர்ச்சிக்கு பேர் கூட இல்லை. சம்டைம்ஸ் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு டிப்ரெஷன், மனச்சோர்வு இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு பேர் கூட வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் அந்த எந்த இடத்துல வலி ஏற்படுதோ அந்த இடத்த தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு வயிற்று பகுதியாக வயிற்றை தொட்டுக்கோங்க, இல்லைனா முதுகு பகுதியாக முதுகில் லைட்டாக மசாஜிங் கொடுங்க. அப்படியே தொட்டு மசாஜிங் கொடுத்துக்கிட்டே நல்லா ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஆள் மனசு உங்கள்கிட்ட பேசும். ப்ளஸ் என்ன உண்மை அப்படிங்கிறது அப்போ தான் உண்மையிலே தெரிய வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீங்க. அதாவது அதுக்கு தேவை வந்து ஒரு செல்ஃப் கம்பேஷன்னு சொல்லுவோம். நம்ம மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அந்த உண்மை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து ஒரு லவ்வபிள் பர்சன், அன்பான மனிதன், என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், இந்த பிரச்சனைக்கு காரணமாக நான் இருக்கலாம், இல்லை இல்லாமே இருக்கலாம், ஆனால் எனக்கு என்ன விதமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்கிட்ட தான் இருக்குது, மற்றவங்க கிட்ட கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களே முக்கால்வாசி பர்ஃபெக்ஷன் இல்லாத மனிதர்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம். அந்த இடத்துல நம்ம பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்கறதும் தப்பு. மொத்தத்தில் நம்ம அந்த நொடியில் நிதானித்து நல்லா ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத கவனித்து நீங்கள் நல்லவர், அன்பானவர் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த சூழ்நிலைக்கான விடை கிடைச்சிடும். உங்கள் மேலேயும் உங்கள் உடம்பு மேலேயும் செல்ஃப் கம்பேஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பூரா எப்போல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் உங்கள் மனசை கவனித்து எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு உங்கள் உடம்பை கவனித்து அங்கே உங்கள் கவனத்தை செலுத்தி உங்கள் கைகளை அந்த இடத்துல வச்சு மூச்சை இழுத்து விட்டு மெதுவாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஆள் மனசுக்கு சொல்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்னவோ, விடை என்னவோ அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இதை ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்றைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க,
நம்ம மைண்டு நம்ம பாடியில் ஆக்ட் பண்ணுது, நம்ம உடம்புல நம்ம மனசு நம்ம உடம்புல ஆக்ட் பண்ணுது. எப்போ நீங்கள் உங்கள் மனசை கவனிக்க ஆரம்பித்து அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாளும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாள் மாலை பொழுதுலேயும் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் வராது. அதற்குரிய தீர்வுகள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூக்கம் வரும், உங்கள் உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வருது. இது உங்கள் மனசை சாந்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் இதயத்தையும் சாந்தப்படுத்துது. குறிப்பாக பிபி பிரச்சனை, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்த கொதிப்பு குறையும். அதே மாதிரி மைண்ட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஹார்ட். எப்போ உங்கள் மனசும் இதயமும் சாந்தமாயிடுச்சோ உங்களோட ஃபோக்கஸும் கவனமும் அதிகரிக்கும். கூடவே உங்கள் மனசில் ஒருத்தர் நெகட்டிவாக எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி பண்ணு, அவனை அதிர்த்து இது பண்ணு, அதை பண்ணு, இது பண்ணுன்னு. அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்கர்னு ஒருத்தர் இருப்பார். அது வேறு யாராலும் உங்கள் மனசு தான். அது சின்ன வயசுலேருந்து டெவலப்பான ஒரு விஷயம் இல்லை. அதை எதிர்த்து நம்ம கரெக்டான வழியில் போகணுன்னா அது ஆள் மனசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் மூலமாக கரெக்டாக நடக்கும். இந்த மாதிரி தினசரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தினசரி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் முன்னாடி அலாரம் வச்சு 5:50க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 5:50 to 6 வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடி படுத்துருக்கணும். அதே சமயம் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறேன், இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கெட்ட ஹேபிட் என்னவோ, இப்போ ஒரு வேளை ஸ்வீட் சாப்பிட்றது தான் நான் பண்ணுவேன், ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டுருக்கேன், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நான் அதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னோடய ஆக்டிவிட்டி என்ன, என்னோடய வேலையில் நான் இன்னும் நல்லா சாதிக்கணும் என்ன அப்படின்னா, இல்லை என்னோடய படிப்பில் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா அது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதும் அந்த முதல் 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் முன்னாடி கூட அலாரம் வச்சு எழுந்திரிச்சுக்கோங்க. 5:40க்கு கூட அலாரத்தை வச்சு, ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு இது எல்லாத்தையும் இன்றைக்கி நடக்க போகிற நாளை பற்றி பாசிட்டிவாக சிந்தனை செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த நாளை தொடங்குங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே பல விஷயங்கள் மாறுங்க உங்கள் லைஃப்பில். அதில் சந்தேகமே இல்லை. ரொம்ப அதிகமாக நான் பேசினதுக்கு காரணம் இது ஒரு டைப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்னு நம்புகிறேன். நல்ல ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா தினசரி நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமையும் வேணும். அந்த திறமை இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்குகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்குலாம் நல்லாவே எஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணட்டும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.